என்னங்க, வேற லெவலுங்க. அதாவது நம்ம தளபதி மேல வந்து பல விமர்சனங்கள் இருந்தது. தேர்தல் காலகட்டங்கள்ல வந்து மதுக்கடைகள பத்தி எதுவுமே இவர் சொல்லவே இல்லையே! மதுக்கடைகள மூடுறத பத்தி எதுவுமே இவர் சொல்லவே இல்ல. ஆனா கடந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர்கள் தேர்தல் அறிக்கையில வந்து மதுக்கடைகள அனைத்தையும் நாங்கள் மூடிவிடுவோம் அப்டின்ற ஒரு வாக்குறுதியோட தான் அவங்க வெளில வந்தாங்க. ஆனா அவர்கள் செயல்படுத்தல. செயல்படுத்தவும் முடியாது என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. மூடவும் இல்ல. அதுல நிறைய சர்ச்சைகள்லாம் எழுந்தது. ஆனா, இந்த காலகட்டங்கள்ல இந்த தேர்தல் பிரச்சாரம் வரும்போது, தளபதி விஜய் அவர்களும் இத பத்தியான எந்த ஒரு விஷயத்தையும் மக்களிடத்துல எடுத்துட்டு போய் சேர்க்கல. ஸோ எல்லாரும் என்ன நெனச்சாங்க அப்டின்னா, சில விமர்சனங்கள வைத்தாங்க. இவர் வந்து மதுக்கடைகள மூடுறத பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா, சொல்லாததையும் செய்வாரு அப்டின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல ப்ரூஃப் ஆக போகுது. ஏன்னா, 717 மதுக்கடைகள் மூடப்படும் அப்டின்ற ஒரு உத்தரவ வந்து 2 நாள்ல அவரு குடுத்திருக்காரு அப்டின்ற ஒரு விஷயம் தெரியுது. 2 வாரங்களுக்குள்ள இந்த 717 மதுக்கடைகள் மூடப்படும். அதாவது வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள் மற்றும் பேருந்து நிலையங்கள், மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த மதுக்கடைகள் மூடப்படும் என்ற ஒரு விஷயத்த அவர் கூறியிருக்காரு. அதாவது வந்து 276 மதுக்கடைகள் வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இருக்கிறதாகவும், 186 மதுக்கடைகள் வந்து கல்வி நிறுவனங்கள் பக்கத்துல இருக்கிறதாகவும், 255 மதுக்கடைகள் வந்து பேருந்து நிலையங்கள், மக்கள் அதிகமாக கூடும் பகுதிகளில் இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. இந்த மதுக்கடைகள் அனைத்தையும் மூடப்படும் என்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அவருடைய வேற ஒரு விஷயங்கள நீங்க பார்க்க போனீங்க அப்படின்னா, ஒரு முதிர்ச்சியான ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் மாண்பு, நாகரிகம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எல்லா தலைவர்களையும் போய் சந்திச்சிருக்காரு. அவர யார் யார் இகழ்வா பேசுனாங்களோ, எதிர்த்து பேசுனாங்களோ, அவர பத்தி கொச்சையா பேசின அனைத்து தலைவர்களையும் வந்து ஒரு அரசியல் நாகரிகமா போய் சந்திச்சிருக்காரு. அதாவது யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல்ல நடக்குமா? புதுசா நடக்குது இது அரசியல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடத்தி காட்டியிருக்காரு. வெயிட் அண்ட் சி. நெறைய விஷயங்கள் இந்த தமிழ்நாடு அரசியல் வரலாறுல பார்க்க வேண்டியது இருக்கு.